ஹலோ வணக்கம். என் பேர் ஜீவிதா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்னோட லைஃப் எப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்தே சென்னையில் ஒரு கிராமம் தான். திருவள்ளூர் மாவட்டத்தில் அத்திப்பட்டுலேருந்து வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ன்றதுனால யார்கிட்டயும் சொல்ல முடியாது. என்னோட லைஃப்பில் வந்து யார்கிட்டயோ போயிட்டு நான் இப்படி இருக்கேன். எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து என்ன ஒரு நல்ல பையன், நம்ம பையன் வளர்ந்து இப்படி ஆவான், ஒரு டாக்டர் ஆவான், ஒரு போலீஸ் ஆவான், அந்த மாதிரி அவங்களோட கனவுகள் நிறைய இருந்துச்சு. ஆனால் அதை மாறுற அளவுக்கு என் லைஃப்பில் திடீர்னு ஒரு மாற்றம். அது என்னால் நம்ம எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்தே எனக்கு நிறைய ஆசைகள் கனவுகள்லாம் இருந்துச்சு. படிக்கணும், நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். ஆனால் படிக்க முடியல. ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டராக நான் மாறிட்டு இருந்தேன். வீட்டுக்கே தெரியாமல் ஒரு காசு சேர்த்து வச்சு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு லிப்ஸ்டிக் வாங்குறது, ஒரு மை வாங்குறது, அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக வாங்கி என்னோடய ஸ்கூல் பேக்கில் சேர்த்து வச்சுக்கிறது. எங்கள் வீட்டில் யாருமே இல்லைன்னா மஞ்சள் பூசிட்டு நான் வாங்கி வச்ச பொருளெலாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அப்போது நான் நம்ம இது போடும்போதே லைட் இவ்வளோ அழகாக இருக்குமே, இன்னும் நம்ம முழுமையாக மாறி ஒரு சர்ஜரிலாம் பண்ணி அழகாயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ரொம்ப கனவுகள் இருக்கும். ரொம்ப ஆசையாக இருக்கும் கண்ணாடியை பார்க்கும்போது. ஒவ்வொரு நாளும் நான் தூங்கி எழுந்திரிக்கும் போது அடுத்த நாள் நம்ம பொண்ணாக இருக்க மாட்டோமா அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்க கூட தான் விளையாடுவேன். அது பசங்க கூட விளையாட எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு என்னன்னு தெரியல, சொப்பு சாமான் அப்புறம் பொம்மை வச்சு விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ பசங்களாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி 9 ஏன்டா பொம்பளை பசங்க கூட விளையாடுற, அப்புறம் பொண்ணுங்க கூட விளையாடுறதுனால என்னையும் பொண்ணுங்களையும் வச்சு தப்பாக பேசுவாங்க. ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது தான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் பசங்க கூட உட்காந்து இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி கலாய்ப்பாங்க. ஒரு கிரிக்கெட் விளையாட போனால் சேர்க்க மாட்டாங்க, ஒரு பால் விளையாட போனால் சேர்க்க மாட்டாங்க, எந்த விளையாட்டுலையும் பசங்க விளையாட்டில் போனால் உனக்கு எது விளையாட தெரியாது, அது தெரியாது சொல்லிட்டு எனக்கு கேவலப்படுத்துவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் எவ்வளோ பேர் எவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, ரோட்டில் எவ்வளோ பேர் எவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, 9 9 அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்கள் வீட்டுக்கும் அது தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு மேலே என்னால் எனக்கு என்னோட ஹார்மோன் சேஞ்சஸாலையும் எனக்கு ரொம்ப மாற்றங்கள் அதிகமாக இருக்குது. என்னால் எங்கள் வீட்லேயும் அவங்க பெற்றவங்க கூட என்னால் இருக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். நான் போயிட்டு சென்னையில் தான் இருந்தேன். அப்புறம் எங்களோட திருநங்கை சமூகத்து கூட சேர்ந்துட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட லைஃப் ஸ்டைல். ஆனால் எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை. என்னன்னா இப்போ திருநங்கையாக மாறினா பிச்சை எடுக்கணும், பாலியல் தொழில் பண்ணணும்னு தான் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் நம்ம ஏன் இப்படியே தான் போகணுமா, இதை விட நம்ம மாற்றி வேற வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய எதிர்ப்புகள், நிறைய தடைகள் எல்லாமே வரதான் செஞ்சிச்சு. ஆனால் அதையும் தாண்டி போகணுன்ற ஒரு முடிவெடுத்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு சர்ஜரி பண்ணேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் எங்கள் திருநங்கை சமூகத்தில் எங்கள் அம்மா, எங்கள் ஆயாலாம் இருக்காங்க. அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அடுத்தடுத்த லெவல் நம்ம திருநங்கை மக்களில் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் எங்கள் திருநங்கை சமூகத்தில் நிறைய ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க மூலியமாகவும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் படிங்க. இப்போ அதுவும் இல்லாமல் அரசுகளும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அரசு மூலியமாக எங்களுக்கு எவ்வளோ கல்வி திட்டங்கள், இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போது எவ்வளோ மக்கள் மாறிட்டாங்க, எங்களுக்கு வேலை கொடுக்க முன் வந்திருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய லைஃப்பில் இப்படி தான் போயிட்டு இருந்த லைஃப்பில் நானும் படிக்கணுன்ற ஒரு ஆசையில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து லவ்ன்ற ஒரு இன்டர்வியூ உள்ளே வந்து என்னோட அந்த ஒரு கனவுகளே கெடுத்து. ஏன்னா நம்ம நிறைய பாசத்துக்காக எங்கியிருக்கும் போது வந்து லவ்ன்ற ஒரு பேரில் வந்து உள்ளே போந்து உனக்கு நான் அப்படி காட்டுறேன், உங்கள் அப்பா அம்மாவை காட்டுறேன், உங்கள் அப்பா அம்மா கிட்ட இல்லாத சந்தோஷம் என்கிட்ட இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆசை வார்த்தைகள் நிறைய கூறுவாங்க. நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேயே சந்தோஷம் இருந்ததுனால அவன் கூட்டிகிட்டு போகும்போது இதுதான் நம்மளுக்கு சந்தோஷம், இதுதான் உலகன்ற மாறுற அளவுக்கு நான் நினச்சேன். ஒருவேளை இதுதான் உலகம் போல, அவன் கூட இருக்கிற ஜாலி தருணம், அந்த தருணம் தான் ஜாலியாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ஜாலியாக ஊர் சுற்றுறது, அப்புறம் நிறைய வெளியே போவோம். அவன் வந்து ஒரு பொண்ணு மாதிரி நடத்துவான். நம்மளை வாடி பொடின்னு கூப்பிடும் போது சின்ன வயசுல எல்லாம் வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. ஒரு முறையாக ஒரு பையன் வந்து நம்மளை வாடி பொடி பொண்டாட்டி செல்லம் சொல்லும் போது நம்ம அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த தருணம். வெளியெல்லாம் போகும்போது ஜாலியாக பார்த்துக்குவாங்க. ஆனால் என்னன்னா எப்படி சொல்கிறது, வெளியே போகும்போது அவங்க முன்னாடி போகணும், நம்ம பின்னாடி வரணும் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கால் போச்சுன்னா சந்தேகப்படுறது. ஒரு பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் திருநங்கைகளை வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல.
ஏன்னா லவ்வால் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. லவ் லவ் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. லவ் பண்ணுறேன்னா ஒன்று ட்ரூவாக பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா இல்லை எனக்கு லவ் செட் ஆகாது, நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்போம்னு சொல்லிட்டா ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு கூட போயிடலாம். ஆனால் லவ்ன்ற ஆசை வார்த்தைகளை கூட்டி திருநங்கைகளோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி அதனால அவங்க லைஃப்பில் நிறைய ஏமாந்துடுறாங்க, நிறைய இழப்பீடுகள் செய்கிறாங்க. அவங்களோட சில திருநங்கைகள் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுற திருநங்கைகள் அதை வாழ்க்கையில் வச்சு இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு தாண்டி போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ஆசையாக வாழ்ந்து இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தவன் நம்மளை விட்டுட்டு போகிறான்னும் போது அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாத திருநங்கைகள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அது எவ்வளோ இளம் திருநங்கைகள் செத்துருக்காங்க. அது அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என் லைஃப்லேயும் அந்த மாதிரி லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து என் லைஃப்பை மாற்றிருச்சு. அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் அதை மட்டும் நான் என்றைக்குமே என்னோட இதுவாக இல்லாமல் அது எனக்கு லைஃப்க்கான வந்து ஒரு தடைன்னு நினச்சேன். அந்த தடையை உடைச்சிட்டு இன்றைக்கி என் லைஃப்பில் நான் எங்கள் அம்மா எங்கள் திருநங்கை சமூகத்தில் இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க. அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்க எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்தாங்க. நம்மளுக்கு இது மட்டும் வாழ்க்கையில், இதை தாண்டி நிறைய எவ்வளோ வாழ்க்கை இருக்குது, நம்ம சாதிக்க பிறந்தவங்க நம்ம சாக பிறந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு சாதனைக்கான ஒரு வழியாக அதுக்கப்புறம் நான் டுட்டோரியல் மூலியமாக படித்து +2 பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் போயிட்டு பியூட்டிஷியன் படித்து இப்போ நான் சொந்தமாக ஒரு பியூட்டிஷியன் வச்சு நான் என்னோட கைத்தொழில் ஒன்று வச்சுட்டு இன்றைக்கி நான் சந்தோஷமாக வாழ்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ யாருன்னா கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பியூட்டிஷியன் வச்சுருக்கேன்னு பெருமையாக சொல்லிட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. என்னோடய ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கல. நீ வீட்டுக்கு வரும்போது இவ்வளோ ஊரில் எல்லோரும் தப்பாக பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸாக என்னை வீட்டில் சேர்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கன்னா வெளியே பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கும், அழுகையாக வரும். ஐயோ, நைட்டில் நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். அப்பா அம்மா கூட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நேரம்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியே போகும்போது யாருன்னா ஃபேமிலி கூட போகும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி நம்ம பிறந்துட்டோமே, ஒரு நல்ல நாள் எல்லோரும் வீட்டுக்கு போவாங்க, நான் போக மாட்டேன், அப்பா அம்மா அப்போ இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போது ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும். ஒரு குழந்தைய தூக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து என் கையை பிடிக்கும் போது அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நாள் நான் அப்படி தான் ஒரு குழந்தை தூக்கும்போது அந்த குழந்தைய கையை பிடிச்சிட்டு அப்புறம் அந்த குழந்தை கையை அவங்க அம்மா கூப்பிடாம விட்டுட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த தருணம். ஏன்னா நானும் ஒரு தாயாக இருந்ததுன்னா எனக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த தருணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது யாராலையும் தாங்க முடியாது. ஏன்னா தாய்மைன்றது எல்லாருக்கும் ஒரு விருப்பம் தான். ஒரு நார்மல் பையனாக இருந்தால் அவங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது அவங்க குழந்தை இருக்கும், அவங்க பொண்டாட்டி பிள்ளை இருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் குழந்தை இருக்கும்போது அதை மறந்துடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாரு கூடயும் நான் பேசுகிறேன். எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்னை முன்னாடி எடுத்து தான் செய்வாங்க. நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்ன தான் முன்னே நிறுத்துவாங்க. அப்போ எது ஏற்றுக்க மாட்டேன்னாங்களோ இன்றைக்கி அவங்களே எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டு எல்லாத்துலேயும் ஆமாம் என் பையன் அப்படி தான், என் பையன் மாறிட்டான், இனிமேல் அவன் என் பொண்ணு, யார் எது சொன்னாலும் அவங்க எங்கள் சொந்த பந்தத்துக்காகவோ இந்த சமூகத்துக்காகவோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருமே பயப்படல. என் குழந்தை இப்படி தான், நாங்கள் ஏற்றுக்குறோம், நீங்கள் ஏற்றுக்கிறதும் அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெற்றவங்களே என்னை ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? பெற்றவங்க நம்மளை ஒரு பையனாக பிறந்த வீட்டில் ஒரு பொண்ணாக ஏற்றுக்கும் போது அதோட சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. எங்கள் அப்பா பேர் சுரேஷ், எங்கள் அம்மா பேர் உஷா. எனக்கு சொந்த ஊர் வந்து திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க அத்திப்பட்டுன்னு ஒரு கிராமம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பார்த்தா பேசுவாங்க. அப்போ கேட்பாங்க என்னடா ஸ்கூலில் இருக்கும்போது இப்படி நிறைய பேர் பார்த்து வியந்திருக்காங்க, நீ ஏன் இப்படி மாறிட்ட, அவங்க நம்பவே மாட்டாங்க, நீ ஏன் இப்படி மாறிட்ட, பொண்ணு மாதிரியே இருக்கடா, உன்னை பார்த்தா நானே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் டான்ஸராக மாறி இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக தான் போகுது. நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும். வாழ்க்கைன்னா கஷ்டம் இல்லாத மனுஷனே இருக்கவே முடியாது. கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் அது எகுத்து நம்ம தான் போராடணும். கண்டிப்பாக தடைகள் ஒன்று வரதான் செய்யும். தடைகளை உடைச்சா மட்டும்தான் சாதிக்க முடியும். கண்டிப்பாக. என்ன சொல்கிறீங்க? ஒரு கல் எவ்வளோ வலிகளை போராடுதோ அப்போ தான் அந்த கல் வந்து ஒரு சிலையாக முடியும். ஒரு தாய் ஒரு வலியை போராடினா மட்டும்தான் ஒரு தாய் குழந்தைய பெற்றெடுக்க முடியும். அது மாதிரி தான் நாங்கள் எவ்வளோ வலிகளை தாங்க தான் இன்றைக்கி வந்து அன்றைக்கி நான் நிறைய வலிகளை அனுபவித்தேன்.
இன்னைக்கு நான் ஒரு சிலையாக மாறிக்கொண்டிருக்கேன். இன்னும் நான் மாறணும். இன்னும் நிறைய மாற்றம் என் லைஃப்ல கொண்டு வரணும். மேலும் மேலும் அடுத்த வர என்னோட ஜென்ரேஷன், எனக்கு பின்னாடி வர திருநங்கைகளை கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருந்து, நான் ஒரு முன்னோடியா இருந்து, என்ன மாதிரி இருக்கவங்க எல்லாருமே நாங்க ஒரு முன்னுதாரணமா இருந்து அடுத்த வர திருநங்கைகளுக்கு அடுத்தடுத்து அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எங்களை ஒரு ஊக்கமா இருந்து நாங்க அவங்கள வழி நடத்துவோம். சைல்ட்ஹுட்லயா? ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா எங்க வீட்டாண்ட ஒரு பேர் சொல்ல விரும்பல, அது அவங்களுக்கே தெரியும். ஒரு அதாவது அந்த அண்ணன் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், நான் அப்போ ஒரு 9th 8th படிக்கிறேன். நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். எனக்கு எப்பமோ நார்மலாக பசங்க கூட விளையாடுவேன், பொண்ணுங்க கூட விளையாடுவேன், அதில் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் எப்போவுமே பார்க்கும்போது அந்த அண்ணனை அவர் அண்ணன் சொல்ல முடியல, ஆனால் அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்னையே அறியாத ஒரு ஃபீலிங். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவர் என்னை பார்த்து லைட்டாக தான் சிரிப்பார், ஆனால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை நான் அன்னைக்கு ஒரு பெண்ணாக இருந்திருப்பனோ, என் நான் உடம்புல வேணா அன்னைக்கு வேணா ஒரு பையன் மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பேன். ஆனால் மனசளவில் அன்னைக்கு ஒரு நான் பெண்ணாக தான் அவரை பார்த்து உணர்ந்தேன். அந்த தருணம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டெய்லி கடைக்கு அவரை பார்க்கறதுக்காகவே கடைக்கு ரொம்ப தூரம் அவங்க வீட்டை தாண்டி போவேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ அவர் போகும்போது அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, மச்சான் அவங்க ஆள் போகுதுடான்னு சொல்லுவோம். அந்த ஒரு வார்த்தைக்காகவே அந்த பக்கம் போவேன். அவர் வந்து எங்கடி போற அப்படி, அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட் வாடி போடின்னு கூப்பிட்டவர். எங்கடி போறேன்னு சொல்லும் போது இந்த மாதிரி கடைக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு ஜாலியாக அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவேன். ஆனால் அவர்கிட்ட நான் சொல்ல முடியாதுல்ல. அப்புறமா வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு. ஆனால் அதுக்குள்ளேயே அவர் வந்து ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அவர் மேலே ஃபீல் இருந்துச்சு, ஒரு க்ரஷ் இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டாங்க. அப்போ நானே யோசித்தேன், நம்ம வந்து ஒரு பையனாக இருக்கோம், நம்ம பொண்ணாகலை, நம்ம மனசு தான் பொண்ணாக இருக்குது, நம்ம உடம்பளவில் மாறலன்னு சொல்லிட்டு மனசளவில் இருந்துட்டு அப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ண சொல்லிட்டு என்னை கண்டுக்கல. ஆனால் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தேன் எங்கள் ஊருக்குள்ள. அதே ஆள்கிட்ட நான் பைக் எடுத்துகிட்டு போய் ஸ்டாப் பண்ணணும், ஐயோ சாரிம்மா பாப்பா அப்படின்னு. என்ன ஒரு அடையாளமே கண்டே பிடிக்கல, யாரோ ஒரு பொண்ணுன்னு நினச்சிட்டு சாரி பாப்பான்னு சொன்னேன். நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன தெரியுதா அப்படின்ட்டு. அப்படி யோசிச்சுட்டே இருந்தாரு, என்ன தெரியுதான்னு கேட்குறாங்க. நான் தான் அந்த பையன் அப்படி சொல்லிட்டு என்ன பேரை சொல்லணும். அவர் ஷாக் ஆயிட்டாரு. என்னை சுற்றி அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் வீட்டையே சுற்றி எங்கள் வீட்டு பக்கம், எங்கள் தெரு பக்கம், எங்கள் ரோடு வந்து போயிட்டு அப்புறம் நம்பர் கேட்டாங்க. இந்த மாதிரி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து சொல்கிறாரு, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், நானே உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் தெரிஞ்சா அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் முடிச்சு போன கதை, இதுக்கப்புறம் அதை நீங்கள் தொடங்கணும்னு நினைக்கக்கூடாது, மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க. யாரு? கடைசியா அவரை வந்து நான் அவரோட மேரேஜ் அப்போ மீட் பண்ணேன். அவங்க மேரேஜ் எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ போயிருந்தேன். அப்போ எனக்கு ஃப்ரெண்டாக தானே இருந்தாங்க. அப்போ சொல்லிட்டு நான் எங்கள் ஊர் தான் அவங்க, எங்கள் வீட்டாண்ட கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. அவங்கள இன்வைட் அப்போ அவங்க மேரேஜ் எனக்கு என்ன கட்டே ஆக மாட்டேங்குது, இது கட் பண்ண. அவங்க மேரேஜ்க்கு என்ன உங்க ஃபோனா இல்லை, அந்த ஃபோன். கடைசியாக நான் ஒரு எப்போ மீட் பண்ணேன்னா அது நான் சொல்லவே முடியாத அவரோட மேரேஜ் தான் அந்த நாள். இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம்தான். நம்ம ஆசைப்பட்டவர் அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு வாழ்த்துக்கள், இன்னைக்கு மேல் தொடங்குற லைஃப் ஆச்சு நல்லபடியாக இருக்கட்டும். ஆனால் என் லைஃப்பில் நான் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அவர்கிட்ட நான் அந்த நேரத்தில் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் உங்களை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் கேட்டார், முன்னாடியே சொல்லியிருக்கல அப்படி சொல்லி. அப்போ நான் சொல்கிற இடத்துல நான் இருந்தேன், ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுற இடத்துல அவர் கிடையாது. ஏன்னா நான் இப்போ ஒரு பையன் மாதிரி இருப்பேன், அதை யாராக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ வெளியே கூட கூட்டிகிட்டு போனாலே ஒரு பொண்ணு மாதிரி இருந்தால் வச்சு
ஒரு ஆள்னு சொல்லிட்டு பைக்ல உட்கார வச்சு பின்னாடி கூட்டு ஒரு பையனை உட்கார வச்சு கூட்டிட்டு போய் அப்படின்ட்டு அப்படின்ற ஒரு அப்புறம் இப்போ childhood love பத்தி சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க லவ் பண்ணீங்கல்ல, திருநங்கை ஆயிடுச்சு. திருநங்கை ஆனதுக்கு அப்புறம் நீங்க லவ் பண்ணீங்களா? ஆ